பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நிறைய எல்லாருக்கும் கொஸ்டின் என்னன்னா, மகாலட்சுமி எப்படி நம்ம வீட்டுல தங்க வைக்கணும், அவங்களை எப்படி அழைக்கணும், எப்படி நிரந்தரமா நமக்கும் நம்ம சந்ததியர்களுக்கும் இருக்கணுங்கிறது தான் மெயின் கேள்வியா இருக்கு. ஸோ மகாலட்சுமியை ஆக்சுவலா ஒரு போற்றணும். யாரை போற்றணும்? நம்ம வீட்டுல இருக்கிற பெண்களை போற்றணும். பெண்களை நீ இதுக்குதான் லாய்க்கி, நீ வீட்டுல உட்காந்துருக்கிறதான் லாய்க்கி, இல்ல நீ என்ன வேலை செஞ்சிடுற, இந்த மாதிரி பேச்செல்லாம் அல்லாது, வீட்டுல இருக்கிற பெண் யாரா இருந்தாலும் சரி, உங்க தங்கச்சி, உங்களோட அம்மா, உங்களோட மனைவி, உங்களோட குழந்தை, பெண் மகளை போற்றும் வகையில், அவங்களுக்கு மனசு கஷ்டப்படாத வகையில் முதல்ல நம்ம அப்படி நடந்துக்கணும். வீட்டுல இருக்கும் ஆண்மகன் அப்படி நடந்துக்கணும். அப்படியே நடந்துக்கிட்டாலே அவங்களுடைய லக்ஸுரிஸ், ஃபேம், அவங்களோட செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே அந்த ஆண்மகனுக்கு, அந்த வீட்டில் உள்ள ஆண்மகனுக்கு உயரும். ரெண்டாவது, வீட்டுல இருக்கிற பெண்களோ ஆண்களோ என்ன பண்ணணும்னா, முதல்ல வீட்டுல தேவையில்லாம நெகட்டிவ் வேர்ட்ஸை பேசவே கூடாது. எடுத்த உடனே சில பேர் எல்லாம் பேசுவாங்க, பிசினஸை பத்தி பேசணும்னா இது 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 எப்படி நடக்கும் அப்படிலாம் பேசுறாங்க. அப்படிலாம் இல்லாம இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்பா, இல்ல வேற ஏதாவது ஒரு ஐடியா எடுத்துட்டு வா, அப்படிதான் பாசிட்டிவா தான் பேசணும். குழந்தைங்களை கச்சாமுச்சான்னு திட்டக்கூடாது. வீட்டுல அழுகை சத்தம்ங்கிறதே இருக்க முடியாதபடிக்கு ஒரு அமைப்பை வச்சுக்கணும். எப்போ அழுவோம்? மனசு கஷ்டப்படும் போது அழுவோம். பெண்கள் சின்னதா மனம் விரக்தி ஆகும்னோடய அழுதுருவாங்க இல்லையா? ஸோ அந்த கஷ்டமெல்லாம் இல்லாதபடி வீட்டுல சந்தோஷமா நல்ல விஷயங்கள் மட்டுமே பேசணும், பாசிட்டிவாவே பேசணும். கண்டிப்பா அது நடந்துரும், நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நம்மளே நாமே மோட்டிவேட் பண்ணிக்கணும். அப்போ மகாலட்சுமி பிரசன்னமா இருப்ப. எந்த வீட்டுல அழுகுரல் கேக்குதோ அங்க வரமாட்டா. ஒரு சண்டை சச்சரவு இருக்கோ அந்த வீட்டுக்கு வரமாட்டா. அதனால வீட்டுல முதல்ல சண்டை சச்சரவை குறைச்சிக்கணும், அழுகை சத்தத்தை குறைச்சிக்கணும். அதுக்கு நம்ம இஷ்டத்துக்கு திட்டிட்டு நீ அழுதுட்டே இருந்தாலும் சொல்லவே கூடாது. நம்ம திட்டுறதையும் நம்மளும் குறைச்சிக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதாவது தப்பு, எல்லாருமே தப்பு பண்றவங்க தான். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இல்லப்பா இந்த மாதிரி நடந்துக்கும், அந்த மாதிரி நடந்துக்கும், எடுத்து உரைக்கலாம். அதை அந்த பெண்மணி புரிஞ்சுப்பாங்க. ரெண்டாவது, வீட்டுல இருக்கிற ஆண்மகள் பெண்மகளோ என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில நிறைய வீட்டுல சூரிய உதயமே பார்க்க மாட்டேங்கிறாங்க பெண்களோ ஆண்களோ, லேட்டா தான் எழுந்துக்கிறாங்க. அப்படிலாம் இல்லாம ஒரு மேக்சிமம் ஒரு 6:37 எழுந்துக்க ட்ரை பண்ணுங்க. சம்டைம்ஸ் நைட் ஷிஃப்ட்ல போயிட்டு வரவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். பட் வீட்டுல யாராவது ஒருத்தராவது எழுந்துட்டு முதல்ல வீட்டுல விளக்கு ஏத்தணும். வாசல்ல ஏற்றி வச்சால் ரொம்ப நல்லது. சோ வாசக்கால்னு சொல்றாங்க இல்லையா? அந்த வாசக்காலுங்கிற இடத்துல நம்ம காலம்பரை எழுந்து ஒரு தண்ணி தெளிச்சு கோலம் போட வர்றதுன்னு சொல்றாங்க. ஒரு ஸ்கொயரோ ஒரு உருண்டையோ போட்டா கூட ஓகே தான், அதுவும் கோலம் தான். சோ அதனால நம்ம என்ன சொல்றோம், அவளை சந்தோஷமா இன்வைட் பண்றோம். இப்ப வீட்டு வாசல்ல ஒரு விளக்கேத்துங்க. விளக்கேத்துற பழக்கம் இல்லைன்னு சொல்றவங்களும் ஓகே தான். பட் வீட்டு வாசல்ல விளக்கேற்றி வைக்கிறது அவ்வளவு விசேஷம். அதே மாதிரி நீங்க அந்த வாசல் படியில ஒரு சாம்பிராணி, இந்த கப் சாம்பிராணியும் கிடைக்குது இல்லையா, அது வச்சா கூட ஓகே. இல்ல ஒரு ஊதுவத்தி அந்த இடத்துல வைக்கணும். வாசல் தெளிக்கும் போது அந்த தண்ணியோட கொஞ்சம் பன்னீர் சந்தனம் சேர்ந்து தெளிச்சிங்கன்னா வர்ற மகாலட்சுமி பிரசன்னமா வீட்டுக்குள்ள வருவா இல்லையா? அதே மாதிரி பூஜை ரூம்குள்ள போகும்போது பூஜை செய்யும் போது ஃப்ளவர்ஸ் வாத்தி வைக்கிறீங்க. அந்த விளக்கு ஏற்றும் போது அந்த விளக்கு ஒரு பிளேட்ல வச்சு வைக்கணும். அந்த காமாட்சி அம்மன் விளக்குங்கிறது அந்த பிளேட்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி அதுக்கு மேல ஒரு விளக்கு வைக்கலாம். அந்த தண்ணிக்கடியில ஒரு காயினோ இல்ல ஒரு சின்ன மலர்களோ போட்டு அதுக்கு மேல அந்த காமாட்சி அம்மன் விளக்கு வைக்கலாம். நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். நெய் தீபம் ஏற்றிக்கலாம். தாமரை தண்டு திரி இருந்தால் ரொம்ப விசேஷமா இருக்கும். இல்ல நூல் திரி, பஞ்சு திரி, எனக்கு இதுவே போதும்னு சொல்றவங்க அதுல ஏத்தலாம். நல்லெண்ணெயில விளக்கு ஏத்தலாம். நெய்க்கு அஃபோர்ட் பண்ண முடியலன்னு சொல்றவங்க விளக்கேத்திட்டு நல்லா அங்கேயும் பன்னீர், அத்தரு, ஜவ்வாது அந்த மாதிரி என்ன வாசனை திரவியங்களை பூஜை ரூம்ல தெளிக்கணும். பூஜை ரூம் எப்பவுமே கமகமன் மனமா இருக்கணும். அதுக்கு தானே வாசனை மலர்களை நம்ம சமர்ப்பிக்கிறோம். மனமா இருக்கிற பட்சத்தில் நீங்க ஒரு கற்பூரத்தை ஏத்தி, கற்பூரம் அணையாம சப்போசிங்லி உங்களுக்கு குலதெய்வம் கட்டு இல்ல ஏதாவது ஒரு கட்டு இருந்தது, குலதெய்வோட ஆசீர்வாதம் இருந்தது, அந்த கற்பூரம் ஃபுல்லா எரியாது. ஸோ நீங்க சப்போஸ் ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா அந்த கற்பூரத்தை எரிய விடுங்க. வீட்டுல தரையில எரிய விடும் போது அந்த கற்பூரம் ஃபுல்லா எரிஞ்சு அணையணும் நேரா. அப்படி அணைஞ்சு எரிஞ்சிருச்சுன்னா குலதெய்வம் உங்களை ஆசீர்வாதம் பண்றாங்கன்னு அர்த்தம். பாதியிலேயே அணைஞ்சிடும் சம்டைம்ஸ். அப்போ ஏதோ ஒரு கட்டு
தடை ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். அது என்னன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னா போயிட்டு வந்துருங்க. அதுக்கு ஏதாவது பெண்டிங், ஏதாவது பரிகாரம் பெண்டிங் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் பண்ணிட்டு வந்துருங்க. சோ இதெல்லாம் பண்ணிட்டு தூப தீபம் ஆராதனை, நெய்வேத்தியம் படைக்கலாம். நெய்வேத்தியம் வந்து டெய்லி நான் ஆஃபீஸ் கோயர், என்னால வந்து நெய்வேத்தியம் செஞ்சு வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்ற பாதாம், முந்திரி, அந்த உலர் திராட்சை, இந்த மாதிரி விஷயங்களை வந்து படைக்கலாம். இல்ல பழங்கள் வாங்கி அதுக்கு மேல ஒரு தண்ணி தெளிச்சு இல்ல வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பழங்களை கட் பண்ணி வைக்கலாம். இல்ல பனானா இருந்ததுன்னா வாழைப்பழத்தை உரிச்சு அதை கட் பண்ணிட்டு அதுல தேங்காய் துருவி கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு அதுல பருப்பு ஏதாவது போட்டு கூட வைக்கலாம். உங்க வசதிக்கு எளிமையா வச்சாலே போதும். ரொம்ப வந்து நான் வந்து ஒரு 10 விதமான நெய்வேத்தியம் பண்றேன், 9 விதமான பட்சணம் செய்யறங்கிற அவசியம் எல்லாம் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நெய்வேத்தியம் படைச்சிட்டு அந்த இடத்துல நல்ல வாசனை திரவியம் தெளிச்சுட்டு கற்பூரம் காட்டிட்டு வெளியில தானே குலதெய்வமும் மகாலட்சுமியும் வாசல்ல இருக்கா, நம்ம நல்ல நறுமணமா போட்டு அந்த இடத்துல அவளை ஈர்த்து வச்சிருக்கோம். சோ அப்போ நீங்க வெளியில வாசல்ல இருந்து வாசலுக்கு அந்த வாசல் தெய்வம் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு ஆரத்தி காமிச்சிட்டு அந்த மகாலட்சுமியை வீட்டுக்குள்ள அழைச்சு கூட்டு போகணும். அழைச்சிட்டு பூஜை ரூம் வரைக்கும் போயிட்டு அம்மா நீ எப்பவுமே நிரந்தரமா இங்க இருக்கணும் அப்படின்னு நீங்க வேண்டிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு விரதம் எடுக்கணும் அப்படின்னா எனி ஃப்ரைடே சூஸ் பண்ணிக்கோங்க. வைபவ லட்சுமி பூஜைன்னு இருக்கு. அது வந்து கணவரோட கரியருக்கு, கணவரோட பிசினஸ்க்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்குமே செல்வ செழிப்பா கொடுக்கக்கூடிய பூஜைகள். அது சாயந்தரத்துலதான் பண்ணுவாங்க. அந்த பூஜை முறை புக்கு கிடைக்கும். அந்த பூஜை முறை புக்கை வாங்கி அதன்படி நீங்க வைபவ லட்சுமி பூஜை பண்ணலாம். மிச்சப்படி எவ்ரிடே லைஃபையே நம்ம வந்து இன்னைக்கு ஒரு நாள் மகாலட்சுமியை கும்பிட்டுட்டோம், இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வீட்டுல சண்டை போட்டுட்டோம் அப்படி அல்லாது உங்க லைஃப் ஸ்டைலையே ஒரு ஸ்மூதா மாத்தணும். ஏன்னா அவர் நிரந்தரமா இருக்கணும் இல்லையா உங்க வீட்டுல, அதுக்காக சொல்றேன். லைஃப் ஸ்டைலையே ஸ்மூத்தா மாத்தணும். சும்மா நம்ம இன்னைக்கு ஒரு நாள் நான் என் பொண்டாட்டி திட்டலங்க, இன்னைக்கு ஒரு நாள் எங்க அம்மா கிட்ட நல்லா நடந்துக்கிட்டேன்னா அப்படி எல்லாம் வந்து ஏமாத்த முடியாது. அவ கடவுள் இல்லையா. இதனால இல்லைங்க, நான் ஃப்ரைடே சில பேர் எல்லாம் ஃப்ரைடே திட்ட மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு ஃப்ரைடே நான் திட்ட மாட்டேன், ஃப்ரைடே நல்லா ஃப்ரைடே ஒரு நாள் நீங்க வந்து அப்படியே வீட்டுக்குள்ள கரெக்டா இருந்துட்டா போதுமா? எல்லா நாளும் உங்க மனைவி மக்களை நீங்க சந்தோஷமா வச்சுக்கணும் இல்லையா. அதுக்குன்னு ரொம்ப ஹை டிமாண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்க எடுத்து உரைக்கணும். அதுக்குன்னு கச்சா மூச்சான்னு திட்டக்கூடாது. இந்த பாருமா எனக்கு இவ்வளவுதான் வருமானம் இருக்கு, இதுக்குள்ள நம்ம இதெல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு சில பெண்மணிகள் நிறைய செலவு பண்ணுவாங்க தான். நான் புருஷன் சம்பாதிக்கிறதே பெண்ணுக்கு தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம், கண்ணாபின்னா இருக்கும் நம்ம கிட்ட, ஆனாலும் நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்றோம். அந்த ஒரு பெண்களுக்கே உரியதான ஒரு எண்ணம் தானே அது. என்ன நம்ம ஒரு புடவை பார்த்தோன்னே ஆஹா, ஒரு புடவை வாங்குற இடத்துல 4 புடவை 5 புடவை எல்லாம் போய் வாங்கியிருக்கோம். நானுமே அப்படி பண்ணக்கூடியவ தான், நான் என்ன மிச்சவங்களை சொல்ல. பட் நம்ம பட்ஜெட்குள்ள இருக்குமா, நம்ம வருமானத்துக்குள்ள அந்த வாழ்க்கை வச்சுக்கணும். ஒருத்தங்க 10,000 ரூபாய் புடவை 10 வாங்குவாங்க, பரவாயில்ல, அவங்களோட அஃபோர்ட் பண்ண முடியுது. அதனால அவங்க வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் போய் வாங்க முடியாது இல்லையா. நம்மளுக்கு எவ்வளவு வசதியோ அப்படிதான். நமக்கு 1000 ரூபாய்னா 1000 ரூபாய்க்கு 10 புடவை வாங்கிக்கோங்க, அது ஒரு நல்ல விஷயம் தானே. சோ உங்க பட்ஜெட்டுக்குள்ள வருமானத்துக்கு தகுந்தாற் போல நம்ம வாழ்க்கையும் மாத்திக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நம்ம ஒரு 1000 ரூபாய் புடவை கட்டினாலும் 500 ரூபாய் புடவை கட்டினாலும் 150 ரூபாய் புடவை கட்டினாலும் நம்மளுக்கு பிடிச்சு நம்ம கணவருக்கு பிடிச்சு சந்தோஷமா போட்டுக்கணும். இல்ல நான் 5000 ரூபாயில தான், சில பெண்மணிகள் டிமாண்டே பண்ணுவாங்க 5000க்கு கீழே நான் ட்ரெஸ் சாரியே வாங்க மாட்டேன். நிறைய என்னோட வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன். அஃபோர்ட் பண்ண முடிஞ்சா நீங்க வாங்கிக்கோங்க, முடியாத பட்சத்தில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்களோ கடவுள் சந்தோஷமா போட்டுக்கோங்க. உங்க கணவரோட சந்தோஷமா இருங்க. அப்ப வந்து சண்டை போடக்கூடாது, உனக்கு சம்பாதிக்க இது இல்லையான்னு. அந்த மனுஷன் போய் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உழைச்சிட்டு வருவாரு. அப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல விதமா சில பெண்மணிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிடும் போதும் புருஷன்கிட்ட சண்டை போடுவாங்க. ஏன்னா அப்பதான் மண்டையில உரைக்கும்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. அது தப்பு. ஏன்னா அந்த ஆள் வந்து யாருக்காக உழைக்கிறாங்க, குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க. அப்ப குடும்பத்துக்கு உழைச்சிட்டு ராத்திரி வந்து அவ்வளவு டயர்டா ஒரு பிடி சாப்பாடுக்கு உங்க வாயில இருந்து அவ்வளவு திட்டு வாங்கிக்கணும். அப்படி இல்லையே வாழ்க்கை. இல்ல வாழ்க்கை எப்படி இருக்கணும், குடும்பம், மனைவி, மக்கள், கணவன், இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். அந்த ஒரு பிடி சாப்பாடும் சந்தோஷமா கொடுக்கும் போது அதுலதான் வாழ்க்கையில ஒரு தத்துவமே இருக்கு.
அதை பரிமாறும் போது நீங்க அன்போட பாவம் என் கணவர் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்காரு, நம்ம இப்படி இப்படி பரிமாறலாம், நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவியை பாக்குறதுக்கு அந்த கணவன் வீட்டுக்கு வருவாங்களாம். இல்ல வீட்டுக்கு நிறைய ஆண்மகன் எனக்கு தெரிஞ்சு எங்கங்க வீட்டுக்கு போனா நொய் நொய் நொயும் கத்துவாவோ, அதனால நான் கீழே கார் பார்க்கிங்ல இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஆண்மகனும் இருக்காங்க. அப்படி இல்லையே, முதல்ல வீட்டுல மனைவி மக்களை பார்க்கணும்னு அந்த வேலையை விட்டு ஓடி நேரா வீட்டுக்கு வரணும். எத்தனை ஆண்மகன் வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டு ஆபீஸ்ல உட்காந்து கம்ப்யூட்டர்ல கேம்ஸ் எல்லாம் கூட விளையாடி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கணுமா? ஒரு வீடுன்னா ஒரு சந்தோஷம் தானே. சோ அப்பதான் சாப்பாடு போடுங்க. உங்க தங்கச்சி என்ன சொன்னாங்க தெரியுமா, உங்க அக்கா என்ன சொன்னாங்க தெரியுமா, உங்க அம்மா இப்படி வந்தாங்க, அவங்க போன் பண்ணாங்க, சரி சொல்லிட்டு போறாங்க, உன் புருஷன் உங்க கூட தானே இருக்கு, எதுக்கு நொய் 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 நொயின்னு சாப்பிடுற டைம்ல சொல்றது தப்பு தானே. அது சந்தோஷமா சாப்பிடுங்க, ஃபேமிலியா உட்காந்து சாப்பிடுங்க. அந்த குடும்பத்துல பார்த்த உடனே அன்பா வரணும் மகாலட்சுமி. இந்த குடும்பத்துல நான் இருக்கணும், அன்பை கொண்டு எந்த வீட்டுல இருக்கிறாங்களோ அந்த வீட்டுல டேக் மை வேர்ட் கேரண்டீட் லக்ஷ்மி நிரந்தரமா தங்குவோம். பூஜை பண்ணும்போது நீங்க நிறைய பெண்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு நைட்டியை போட்டுக்கிறோம், நைட்டியோட கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் எதுவுமே இல்லை. ஆனால் பூஜை புனஸ்காரம் பண்ணும்போது ஒரு புடவை, ஒரு நூல் புடவையா இருந்தா ரொம்ப பெட்டர். பட்டு கிட்டு எல்லாம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, காட்டன் நல்ல நூல் புடவையை கட்டினாலே அம்பாளுக்கு உகந்தது. நூல் புடவையை கட்டிக்கோங்க, வெறும் தரையில உட்காரக்கூடாது, ஏதான ஒரு விரிப்பு. தர்பை பாய் கிடைக்கும், 50 ரூபாய் 70 ரூபாயில கிடைக்கும், முடிஞ்ச தர்பை பாய் வாங்கி போட்டுக்கோங்க. இல்ல அப்படின்னா ஒரு பெரிய துண்டாவது விரிச்சு அதுல உட்காந்துக்கோங்க, வெறும் தரையில உட்காந்து பண்ணக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த விளக்குல லக்ஷ்மிக்காக நீங்க பூஜை பண்றீங்க அப்படின்னா அந்த விளக்கில் நீங்க ஒரு கிராம்பு, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் அந்த விளக்குல எண்ணெயில போடலாம். பச்சை கற்பூரமே மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்தது. இப்போ நம்ம வீட்டுல துணிகள் எல்லாம் நாப்தலின் பால் சொல்லிட்டு ரசகற்பூரம் போடுவோம், அதுக்கு பதிலா நீங்க பச்சை கற்பூரமே போட்டாலே மகாலட்சுமிக்கு மகாலட்சுமி அம்சம் இருக்கும், பூச்சிக்கு பூச்சியும் வராது, நல்ல மனமாவும் இருக்கும். வீட்லயும் தூப தீபம் கற்பூரம் காமிக்கும் போது, சாம்பிராணி காமிக்கும் போது அதுல இத பொடி பண்ணி போட்டாலும் வீட்டுல இருக்க அந்த புகையோட லக்ஷ்மி அம்சமா அந்த பச்சை கற்பூரமும் உங்களுக்கு இன்னும் லக்ஷ்மி கடாட்சத்தை ஈர்த்து கொடுக்கும். டெய்லியே பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒண்ணு தாமரை மணி மாலை வாங்கிட்டு பூஜை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கிராம்புலயே மாலை நீங்க வீட்டிலேயே கட்டலாம். அப்படியே வரிசையா கட்டி அதை வச்சு உள் பக்கமா உருட்டணும், வெளிப்பக்கமா உருட்டக்கூடாது. இந்த நடு விரலும் கட்டை விரலும் வச்சு உள் பக்கமா உருட்டணும். மகாலட்சுமிக்கு இல்ல என்ன டேட்டிக்கு பண்ணாலும் உள் பக்கமா உருட்டி நீங்க என்ன மந்திரம் சொன்னாலும், இல்ல ஓம் மகாலட்சுமி நமக சொன்னாலும் ஓகே தான். சிம்பிளா ஒரு ஒன்லைனர் மந்திரம் சொன்னாலும் ஓகே தான். சோ கிராம்பு மாலையை நீங்க எந்த நூல்ல, பூக்கட்டுற நூல்லையும் கட்டலாம். அது ரொம்ப திக்கா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த உள்ளன் நூல் வரும், இந்த சம்பங்கி பூ எல்லாம் கட்டுவாங்க, அந்த மாதிரி நூல்லையும் கட்டிக்கலாம். ஈஸியா இருக்கும், சாஃப்டாவும் இருக்கும். அதை ஜபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மகாலட்சுமி போட்டோ மேல போட்டு வைக்கலாம். இல்ல நீங்க எந்திரம் வச்சிருந்தா அதுக்கு மேல வச்சுக்கலாம். சோ கிராம்பு மாலை எப்ப நீங்க உட்காந்து கட்டணும் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்றது ஒண்ணு ஃப்ரைடேல ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல ஃப்ரைடேல ஸ்டார்ட் பண்ண முடியாது, நான் ஃப்ரைடேல தான் பூஜை பண்ணணும், அதுக்கு முன்னாடி பண்ணணும் அப்படின்னா குரு நாள் அன்னைக்கு, தேர்ஸ்டே அன்னைக்கு நீங்க கட்டுங்க. ஸ்டார்ட் பண்றது மட்டும் சுக்கிரஹோரையில ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க பாட்டு கட்டிட்டே வாங்க. ஸ்டார்ட் பண்றது சுக்கிரஹோரையில ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த 108 கிராம்பு வச்சதுக்கு அப்புறம் கட்டினதுக்கு அப்புறம் நீங்க அதை கொண்டு போயிட்டு உங்க மகாலட்சுமி போட்டோ மேல போட்டுடுங்க. எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்ப அதை உருட்டிக்கலாம். அதுக்கப்புறம் படையல் வைக்கும் போது நீங்க நட்ஸ் வச்சீங்கன்னா நெய்வேத்தியத்துக்கு அப்புறமும் கற்பூரம் அணைஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அப்போ அதாவது பட்னி எல்லாம் ஒரு சாயந்தரத்துல இருக்குப்பா, நைட்ல ஏதாவது இருப்பா அப்படின்னு நினைக்கும் போது அதை ஒரு நாள் முழுக்க வச்சுட்டு மறுநாள் காலையில எடுத்துருக்கலாம். நம்ம வீட்டுல மறுநாள் காலையில தான் எடுப்போம். எந்த பழம் வாங்கினாலும் முதல்ல அங்க வச்சுட்டு இன்னொரு பழம் வாங்கி வச்சுட்டு தான் அந்த பழத்தை எடுத்துப்போம். அது எங்களோட பழக்கம். உங்க வீட்டுல நீங்க எப்படி பழக்கமோ அது பண்ணிக்கோங்க. அதனால கற்பூரம் ஆற வரைக்குமாவது அந்த நைவேத்தியம் அங்க இருக்கணும். ரெண்டாவது மந்திரம் ஓம் மகாலட்சுமி நம சொன்னாலும் ஓகே தான். இல்ல ஸ்ரீம்ங்கிறது அவங்களோட பீஜ மந்திரம், மகாலட்சுமியோட பீஜ மந்திரம். ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமகன் அந்த ஸ்ரீமையும் சேர்த்துக்கலாம். ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக, ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக, ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமகன்னு சொல்லிட்டு
அந்த இதை உருட்டிட்டே போலாம் நம்ம. அப்படி இல்லை கணக்கு இல்லைங்க அப்படின்னா மனசுக்குள்ளேயே ஒரு நாள் முழுக்க நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட மனசுக்குள்ள பல எண்ண ஓட்டங்கள் ஓடும் இல்லையா? அந்த டைம்ல கூட நம்ம இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தாலே அந்த மந்திர அதிர்களுக்கு அவ்வளோ பவர் இருக்கும். மகாலட்சுமி தன்னால வருவா. இப்போ ஒரு வீட்டுக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறோம். அந்த வீட்டுல நம்மளுக்கு நல்லபடியா உபச்சாரம் நடந்தா தானே நம்ம அந்த வீட்டுக்கு போகணும்னு நினைப்போம். போன உடனே மூஞ்சி தூக்கி இப்படி திருப்பி வச்சுக்கிட்டு உட்காருங்க, காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிற வீட்டுக்கு நம்ம போவோமா? வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க காஃபி சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடாம போக கூடாது, உங்களுக்காகவே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா நம்ம வந்ததை சந்தோஷமா பாராட்டும் எடுத்து வீட்டுக்கு போவீங்களா? அப்போ அந்த மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வரும்போது எப்படி ஆராதிக்கணும் அந்த மகாலட்சுமிய. வாமா வந்து உட்காருமா, எங்க வீட்டுல என் குடும்பத்தை காப்பாத்துமா, என் கணவருக்கு நல்ல வாழ்க்கை கொடுமா, என் சந்ததியை நல்லபடியா காப்பாத்துமா, என் கணவன் உழைக்கிறானே அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுமா, இங்க நாங்க படுற கஷ்டத்தை நீ பார்த்துட்டு தானே இருக்க, எனக்கு என் குழந்தையா எங்க வீட்டுல இரு, இல்ல என் தாயா எங்களை காப்பாத்து அப்படின்னு நீங்க ஆராதனை பண்ணணும் மகாலட்சுமி. அன்புக்கு மட்டுமே அந்த கடவுள் வந்து நிப்பாங்களே தவிர நீங்க கொடுக்கிற நைவேத்தியத்துக்கோ நீங்க கொடுக்கிற பணம் நகை, நான் வந்து எங்க பூஜை அறையில வெறும் வெள்ளி தான் வச்சிருக்கேன், போட்டோக்கெல்லாம் கோல்டன் ஃப்ரேம் போட்டிருக்கேன்னா அந்த வீட்டுல வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவளே மகாலட்சுமி, அவளுக்கு பணத்தை நீ கொடுத்து என்ன பண்ண போற? ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? சோ அன்பை கொடுக்கணும். எந்த வீட்டுல அன்பு இருக்கோ அந்த வீட்டுல நிரந்தரமா அவ இருப்பா, சந்ததி சந்ததியரா இருப்பா. வர்றவங்களை மனம் நோக அடிச்சு அனுப்புற வீட்டுக்கெல்லாம் ஒரு காலம் போக மாட்டாங்க. உங்களால முடிஞ்சா 10 ரூபாய் கொடுங்க, இல்லையா போங்கன்னு சொல்லுங்க. இல்லடே எனக்கு தெரியாதா, உன்னால உழைச்சு சம்பாதிக்க முடியாதுன்னு ஒருத்தங்களை அவமானப்படுத்தி அனுப்பவே கூடாது. அதே மாதிரி பால் தயிர் இது எல்லாமே மகாலட்சுமி இருக்கு, நான் 6 மணிக்கு வந்தா கொடுக்க மாட்டேன்னு ஒரு குழந்தை பசியோட வந்து பால் கேட்டுச்சுன்னா கொடுங்க. யாருக்கு தெரியும் மகாலட்சுமியே அந்த பசியோட குழந்தையா வந்து உங்ககிட்ட கேட்டிருக்கா இல்லையா? தேவைப்படுறவங்களுக்கு அது கண்டிப்பா கொடுக்கலாம். அது வந்து அவ எந்த உருவுல நம்ம யாராவது ரிச்சா அப்படி அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்த உடனே அவங்களுக்கு கொடுப்போம். யாராவது அழுக்கா ஒரு குழந்தை வந்ததுன்னா என்ன பண்றோம்? தல் அப்படின்னு அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் கடவுள் அந்த உருவுல தான் வந்து கேட்பாங்க. அப்போ அந்த உருவுல நம்ம வந்து வாமா பசியோட அந்த குழந்தை தவிக்குதா கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, நல்லபடியா சொல்லுங்க. உங்களால முடிஞ்ச 10 ரூபாய் கொடுங்க. அதுக்கு மனம் நொந்து மனம் நோகப்படுத்தி அவமானப்படுத்தி பணத்தை தூக்கி போடுற அப்படிலாம் சொல்லக்கூடாது. தூக்கி போடுறேன்னு சொன்னா இந்த ஜென்மத்துல அடுத்த ஜென்மத்துல கூட உங்களுக்கு வந்து கிடைக்காது. சோ பணம் தானே அப்படி சொல்லக்கூடாது, யாருமே அவமானப்படுத்தக்கூடாது. நல்லபடியா பணம் கொடுக்கணுமா கொடுக்குறாங்க, இப்ப இல்லைங்க பணம் தானேங்க தரேங்க அப்படின்னு சொல்லலாமே ஒழிய தூக்கி போடுற மூஞ்சில விசிறி அடிக்கிற அதெல்லாம் பெரிய நம்ம என்ன ஹீரோ அப்படின்னு ஹீரோயிசம் அந்த மாதிரி எல்லாம் நான் ரொம்ப பணக்காரங்க இருக்கிற திமிரு, அந்த திமிரு எல்லாம் யாருக்குமே இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கலாம், என்னைக்கு மதிக்கிறீங்களோ அப்போ உங்க வீட்லயே தான் இருப்பா. மதிக்காம அது இப்படிதானே தூக்கி போடுறேன்னா எவ்வளவு அவசரத்துல இருந்தாலும் கீழே நொடியில கீழே போட்டுருவோம். அதனால என்னைக்குமே தலகனமோ திமுறோ இருக்கவே கூடாது. அன்பை மட்டும் ஆராதிச்சு கூப்பிடுங்க. 100% கேரண்டீட் உங்க வீட்டுல மகாலட்சுமி கண்டிப்பா இருப்பா. மகாலட்சுமி இப்போ நம்ம வீட்டுக்கு எப்படி கூப்பிடுறோம், எப்படி ஆராதிக்கணும்ன்ற பார்த்தோம். வேற ஒரு பதிவில இன்னொரு அழகான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன்.